ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறையா பேருக்கு இது இடியாப்பம் வந்து டக்குன்னு அந்த மாவு வந்து பிசைஞ்சிட முடியாது. ஸோ ஒழுங்காக வராது, ஹார்டாக இருக்கும். அப்புறமா இடியாப்பம் வந்து ரொம்ப சில டைம் வந்து தண்ணி ஆகிடும். ஸோ இவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும், நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணியில் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் ரொம்ப வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதை வந்து அப்படியே இந்த மாவு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டரலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கையில் பிசைய வேண்டாம், நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்பூனில் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சாஃப்டான டோக்கு நம்ம கையில் வச்சு டச் பண்ணி பார்க்கணும். சாஃப்டான டோ மாதிரி இருக்கும். ஸோ தட் அப்போ வந்து தண்ணியை ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இடியாப்பம் பிழியறதுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று வந்து மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம வந்து இடியாப்பம் பிழியறதுல மட்டும்தான் இடியாப்பம் வந்து பிழிய முடியும். ஏன்னா மற்றது முறுக்கு பிழியறதுலையும் பிழியலாம், பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இடியாப்பம் பிழியறது இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இடியாப்பம் பிழிஞ்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில், லோ ஃப்ளேம் கிடையாது, ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸோ தட் 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸில் நம்ம இடியாப்பம் மேலே கொஞ்சமாக கோகோனட்டும் கோகோனட் தூவி அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டான இடியாப்பம் வந்து நம்மளுக்கு மேக் ஆகிடும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நான் எப்படி எடுப்பேன்னா, கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஏலக்காய், இன்றைக்கி வந்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகரும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு வந்து அது மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி, இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இடியாப்பத்துக்கும் அந்த தேங்காய் பாலுக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.